மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயலை சந்திக்க புறப்பட்டிருக்கிறார் இபிஎஸ். மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக மையக்குழு கூட்டத்தை முடித்துக் கொண்டு பியூஷ் கோயல் லீலா பேலஸ் ஹோட்டலுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி புறப்பட்டிருக்கிறார். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் பியூஷ் கோயலை சந்திக்க இருக்கிறார் இபிஎஸ். இந்த சந்திப்பிற்காக அவர் தற்போது புறப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயலை சந்திக்க இபிஎஸ் புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளையும் ஆயத்த பணிகளை மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றனர். அந்த வகையில் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் தங்களுடைய பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். தற்போது இன்று சென்னை வந்திருக்கக்கூடிய தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்களை சந்திப்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் அவருடைய இல்லத்திலிருந்து, அதாவது சென்னை பசுமை வழிச்சாலையில் இருந்து எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் சந்திப்பதற்காக இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய காட்சி என்பதை தான் பார்க்க முடிகிறது. இதற்கு முன்பாகவே தேர்தலினுடைய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு குறித்தான பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுவதாக தெரிவித்து இருக்கின்றனர். அந்த வகையில் தான் இந்த சந்திப்பு என்பது நிகழ இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இதற்கு முன்பாகவே டெல்லி சென்றிருந்த எடப்பாடி பழனிசாமி பல்வேறு ஆலோசனைகளையும் அதே போல கட்சியினுடைய மேலிடத்தில் தமிழக அரசியல் களத்தினுடைய விவரங்கள் குறித்தும் பல்வேறு பட்டியல் என்பதனையும் கொடுத்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருந்தது. அந்த வகையில் தான் தற்போது சென்னை வந்திருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்களை சந்திப்பதற்காக இன்று நட்சத்திர விடுதியில் ஆலோசனையும் மேற்கொள்ள இருக்கின்றனர். அதே போல எடப்பாடி பழனிசாமியுடன் அமைச்சர்கள், முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் KP முனுசாமி மற்றும் உள்ளிட்ட பலரும், இந்த வேலுமணி உள்ளிட்ட தங்கமணி உள்ளிட்ட அமைச்சர்களும் தொடர்ச்சியாக வந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றனர். கமலாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அதன் பிறகாக தனியார் நட்சத்திர விடுதிக்கு வர இருக்கிறார். அவரை சந்தித்து பேசுவதற்காக தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் இந்த தனியார் நட்சத்திர விடுதிக்கு வருகை தர இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ். தமிழக பாஜக மையக்குழு கூட்டத்தை முடித்துக் கொண்டு பியூஷ் கோயலும் லீலா பேலஸ் ஹோட்டலுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் பியூஷ் கோயலை இபிஎஸ் சந்திக்க இருக்கிறார். அது தொடர்பான அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். சற்று நேரத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சந்திக்க இருக்கிறார். KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி, தங்கமணி ஆகியோர் இபிஎஸ் உடன் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயலை இபிஎஸ் இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கிறார். தமிழக பாஜக மையக்குழு கூட்டத்தை முடித்துக் கொண்டு பியூஷ் கோயலும் லீலா பேலஸ் ஹோட்டலுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் பியூஷ் கோயலை இபிஎஸ் இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கிறார். அவருடன் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி, தங்கமணி ஆகியோர் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். ஜோ மகேஸ்வரன், விவரங்கள். பிரகாஷ், பாஜகனுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் இன்று காலை சென்னை வருகை தந்தார். பாஜக நிர்வாகிகளோடு மையக்குழு கூட்டத்தை நடத்திய பிறகு தற்பொழுது அவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியோடு அந்த கட்சியினுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி ஆகியோர் முன்பாக முக்கிய நிர்வாகிகளோடு அவரும் ஒரு ஆலோசனை நடத்தினார். இரண்டு தரப்பிலுமே பாஜகவுடைய தலைவர்கள் நிர்வாகிகளோடு பியூஷ் கோயல் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை ஆலோசனை நடத்திய பிறகு எடப்பாடி பழனிசாமி அதே போல கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனை நடத்தினார். இப்ப இருவருமே சந்திச்சு பேச இருக்கிறாங்க எம்ஆர்சி நகர்ல இருக்கிற தனியார் ஹோட்டல்ல.
அங்க குறிப்பா தொகுதி பங்கீடு ரொம்ப முக்கியத்துவமா பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் 2026 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது கடந்த ஏப்ரலிலே உறுதியாகி இருக்கிற சூழல்ல தொடர்ச்சியாக இந்த பல்வேறு கட்சிகளும் இந்த கூட்டணியில சேர இருக்கிறதாக தெரிவித்திருக்காங்க. வலுவான ஒரு கூட்டணியை அமைத்து 210 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். அதுபோல சில கட்சிகள் கூட்டணிக்கு வருவதற்கான ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழல்ல இந்த கூட்டணியுடைய தலைமை வகிக்கிற தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தமிழ்நாட்டிலே பெரிய கட்சியாக இருக்கிற அதிமுகவுடன் இப்ப பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பாஜகவை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு எந்தெந்த தொகுதிகளை கேட்டு பெறலாம், எந்தெந்த தொகுதிகளை இந்த தேர்தலிலே பாஜக சார்பிலே வேட்பாளர்களை நேரடியாக நிறுத்துவது என்பது குறித்தெல்லாம் ஒரு பக்கம் ஆலோசனை நடத்தினாங்க. பிறகு இப்போ ஒரு அதிகாரப்பூர்வமாக இது முதல் கட்ட பேச்சுவார்த்தைன்னு எடுத்துக்கலாம். சந்திச்சு ஏற்கனவே அதுக்கு முன்னாடி பியூஷ் கோயலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலை மற்ற தலைவர்களோட மேலிட பிரதிநிதியாக நன்கு அறிந்த ஒருவர். தலைவர்களோடும் அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களோடு ஒரு நல்ல இணக்கமான அணுகுமுறையை கொண்டவர் என்கிற சொல்லப்படுகிற சூழல்ல இந்த பேச்சுவார்த்தை என்பது மிக சுமூகமாக இருக்கும். முதல் கட்டத்துல எவ்வளவு தொகுதிகளை கேட்க இருக்கிறாங்க, எவ்வளவு பேச இருக்கிறாங்க, என்னென்ன தொகுதிகள் என்பது குறித்தெல்லாம் ஒரு பூர்வாங்க பேச்சுவார்த்தையா தான் அது இருக்கும். அடுத்தடுத்த கட்டங்கள்ல இப்ப தலைவர்கள் இங்கேயுமே குழுக்கள் அமைப்பாங்க, அங்கேயும் அமைப்பாங்க, அதுக்கு அடுத்து பேசுவாங்க. அதே போல நேற்று 2 நாட்களா பார்க்கலாம், திமுக அரசை திமுகவை வீழ்த்துவதற்கு அந்த ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் இந்த கூட்டணிக்கு சேரலாம் என்கிற ஒரு அழைப்பையும் மறைமுகமா விடுத்திருந்ததையும் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ஆட்சிக்கு எதிரான மனநிலை என்பது மக்கள் மத்தியில இருக்கு. அதை சரியாக அந்த ஆட்சிக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக இருக்கிறவர்களெல்லாம் ஒரு புள்ளியில இணைய வேண்டும் என்கிற ஒரு கருத்தும் பேசப்படுகிற ஒரு சூழல்ல இப்ப முதன்மையாக 2 பெரும் கட்சிகள் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சிகளாக இருக்கிற பாஜக அதிமுக 2 கட்சிகளும் நம்மளுடைய பிரதிநிதிகள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரே நேருக்கு சந்திக்க இருக்கிறார். அதே போல தமிழகத்துக்கான தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலும் 2 பேரும் சந்திச்சு முதல் கட்டமா விரிவா ஒரு ஆலோசனையை நடத்த இருக்கிறாங்க. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். தமிழக பாஜக மையக்குழு கூட்டத்தை முடித்துக் கொண்டு மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் இபிஎஸ்ஐ சந்திக்க புறப்பட்டிருக்கிறார். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் பியூஷ் கோயலை இன்னும் சற்று நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சந்திக்க இருக்கிறார். அவருடன் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி, தங்கமணி ஆகியோர் இந்த சந்திப்பில் ஈடுபட இருக்கிறார்கள். சட்டப்பேரவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வது தொடர்பாக முக்கிய ஆலோசனையானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் சற்று நேரத்திற்கு முன்பாக கமலாலயத்தில் நடைபெற்ற மையக்குழு கூட்டத்தை முடித்துக் கொண்டு தற்போது எம்ஆர்சி நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். அங்கு அவரை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். எடப்பாடி பழனிசாமியுடன் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி, தங்கமணி ஆகியோரும் உடன் செல்கிறார்கள். சட்டப்பேரவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வது தொடர்பாக முக்கிய ஆலோசனையானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயலை EPS இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கிறார். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது.
முன்னதாக கமலாலயத்தில் நடைபெற்ற மையக்குழு கூட்டத்தை முடித்த பின்பு பியூஷ் கோயல் அந்த லீலா பேலஸ் ஹோட்டலுக்கு சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இபிஎஸ் பியூஷ் கோயல் அவர்களோட சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. தமிழக பாஜக மையக்குழு கூட்டத்தை முடித்துக்கொண்டு பியூஷ் கோயலும் லீலா பேலஸ் ஹோட்டலுக்கு சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். 2026ஆம் ஆண்டு நடைபெறப் போகும் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்காக அரசியல் கட்சிகள் பரபரப்பாக தங்களுடைய வேலைகளை செய்துட்டு வர்றாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான சந்திப்பு நடைபெற இருக்கிறது. தமிழக பாஜகவினுடைய பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை சென்னை எம்ஆர்சி நகர்ல இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில சந்திக்க போறாரு. அது தொடர்பான காட்சிகளை தான் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். இந்த பேச்சுவார்த்தை என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் ஏற்கனவே இணைந்து தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படிங்கறத அறிவிச்சுட்டாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் இந்த மாதிரி எல்லாரும் இணைந்து ஒன்றாக கூட்டணியை உறுதி செய்து விட்டாங்க. அதன் பிறகு இரண்டு பேருமே வந்து களத்துல இணைந்து செயல்பட்டு வர்றாங்க. அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியை மேலும் வலுப்படுத்துவதற்கான பணிகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுற பணியை இரண்டு கட்சிகளும் அதே போல கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளும் செய்துட்டு வர்றாங்க. இந்த நிலைமையில இப்படி ஒரு முக்கியமான ஆலோசனை நடக்க இருக்குது. இதுல குறிப்பாக கூட்டணி பங்கீடு பத்தி பேசப்படும் அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கிறது. பாஜக வந்து கடந்த காலங்களோடு ஒப்பிடும்போது இப்ப ஒரு முக்கியமான பிளேயராக தமிழக அரசியல் களத்துல மாறி இருக்கிறாங்க. குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் முன்பை விட அதிக வாக்குகளை தனி கட்சியாகவும் சரி, அதே நேரத்தில் கூட்டணியாகவும் சரி அவங்க வந்து பெற்றிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அமையும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்றாங்க. பொதுவாக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியுமே தங்களுக்கு எந்தெந்த தொகுதிகள் பலம் வாய்ந்தவை அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நிர்வாகிகள்கிட்ட மட்டும் கேட்காம அங்க இருக்கக்கூடிய சூழலை இன்னும் சில வழிகளையும் அனலைஸ் பண்ணி எந்தெந்த தொகுதிகள்லாம் நமக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்படி பாஜகவும் அது போன்ற பணிகளை செய்திருப்பார்கள். அந்த அடிப்படையில தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்கள்ல சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதுல குறிப்பாக மேற்கு வங்கமும் தமிழ்நாடும் தேசிய அளவுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலங்களாக இருக்கின்றன. அதனால இங்கே நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறி இருக்கிறது. அதனால இந்த தொகுதி பேச்சுவார்த்தை இப்ப நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பிப்ரவரி மாச தொடக்கத்துல தேர்தல் அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே வந்து இப்பவே இந்த பணிகள் எல்லாம் முடிச்சாதான் அடுத்தடுத்து விஷயங்கள்ல கவனம் செலுத்த முடியும். இன்னும் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கணும், பிரச்சார திட்டங்களை வந்து போடணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால மிக முக்கியமான அடிநாதமான இந்த கூட்டணியில தொகுதி பங்கீடு அப்படிங்கிறத முடிக்கலாம். அதற்கான வேலைகள் இன்று தொடங்கி இருக்கின்றன. அது தொடர்பாக இரு தலைவர்களும் பேசுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பக்கமுமே தலைவர்கள் மட்டும் இல்லாம முக்கியமான நிர்வாகிகளும் வந்து கூட போயிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கூட திண்டுக்கல் சீனிவாசன், வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோர் வந்து போயிருக்கிறாங்க. அதே போல பியூஷ் கோயல் அவர்களோடும் முக்கியமான நிர்வாகிகள்லாம் வந்து சந்திக்க போறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் இந்த முக்கியமான பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் பியூஷ் கோயலை சந்திக்கிறார் இபிஎஸ். அவருடன் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி, தங்கமணி ஆகியோருடன் பியூஷ் கோயலை இபிஎஸ் சந்திக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து முக்கிய ஆலோசனையானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்க்க வேண்டிய கட்சிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல்
இன்று தமிழகம் வருகை தந்த நிலையில் தற்போது அவரை எம்ஆர்சி நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் இபிஎஸ் சந்திக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி ஆகியோரும் பியூஷ் கோயலை வரவேற்றனர். தற்போது இந்த சந்திப்பானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து முக்கிய ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் முக்கிய ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்க்க வேண்டிய கட்சிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் இன்று தமிழகம் வருகை தந்திருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பானது விமான நிலையத்திலும் கமலாலயத்திலும் மேலதாளங்கள் முழங்க வரவேற்கப்பட்ட நிலையில் கமலாலயத்தில் நடைபெற்ற மையக்குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்றிருந்தார். அவருடன் மூத்த தலைவர்கள் அங்கு அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். இதையடுத்து அந்த மையக்குழு கூட்டத்தை முடித்து கொண்டு தற்போது சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் அவர் சென்றிருக்கிறார். அங்கு அவரை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான இபிஎஸ் அவரை சந்திக்க இருக்கிறார். அவருடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி ஆகியோரும் அந்த சந்திப்பில் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த சந்திப்பில் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து முக்கிய ஆலோசனையும் தற்போது நடைபெற இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்க்க வேண்டிய கட்சிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் தற்போது பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் முதல் முறையாக இந்த பொறுப்பேற்றதற்கு அடுத்தபடியாக இன்று தமிழகம் வருகை தந்தார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் மையக்குழு கூட்டத்தை கமலாலயத்தில் முடித்த பின்னர் தற்போது எம்ஆர்சி நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலுக்கு அவர் வருகை தந்திருக்கும் நிலையில் அவரை சந்திப்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கேபி முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி ஆகியோருடன் பியூஷ் கோயலை சந்திப்பதற்காக அவர் வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்க்க வேண்டிய கட்சிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார். விக்னேஷ், விவரங்கள். பிரகாஷ், வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக சென்னைக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், இணை அமைச்சர்களான இருக்கக்கூடிய இருவரும் வந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக பாஜக மற்றும் அதிமுக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொகுதி பங்கீடும் தொடங்கி இருக்கிறது. சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அக்கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய கேபி முனுசாமி, எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்களோடு தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்களும் இந்த தேர்தல் பொறுப்பாளர்களும் தற்போது ஆலோசனை தொடங்கி இருக்கிறார்கள். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட முக்கிய நிர்வாகிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தமிழகத்திற்கு வருகை தந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானதோடு அன்றைய தினமே ஒரு செய்தியாளர் சந்திப்பிலும் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார்கள். அடுத்து தமிழகத்தில் 2026 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய அந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி நிச்சயம் அமைக்கும், அதற்கான மெகா கூட்டணி உருவாக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் தேசிய அளவில் பாஜகவும் தமிழகத்தில் அதிமுகவும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கின்றன. தமிழ் மாநில காங்கிரஸ் உட்பட ஒரு சில கட்சிகள் மட்டும் தற்போது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து இருக்கின்றன. மேலும் பல்வேறு கட்சிகளை கூட்டணியில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் தொடங்கி இருக்கிறது. முன்னதாக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக பாஜகவினுடைய தேசிய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய பைஜெயந்த் பாண்டா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தோடு நெருங்கிய தொடர்புடைய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்புடைய தற்போது பியூஷ் கோயல் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நியமனமே பல்வேறு விதமான விவாதங்களை எழுப்பியிருந்தது. குறிப்பாக தமிழகத்தில் அரசியல் கட்சி தலைவர்களோடு
மிகுந்த நெருக்கத்துடன் இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்கள் தமிழகத்தில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு ஒரு மிக பெரிய வாய்ப்பாக அமைந்திருப்பதாகவும் அவருடைய நியமனம் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியை மேலும் வலுப்படுத்தும் என்ற ஒரு விவாதங்களும் விமர்சனமும் எழ தொடங்கியிருந்தன. அதனை வலுப்படுத்தக்கூடிய வகையில் இன்று சென்னை வந்திருக்கக்கூடிய பியூஷ் கோயல் சென்னை எம்ஆர்டி நகர் தனியார் விடுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அக்கட்சியினுடைய மூத்த தலைவர்களை சந்தித்து ஆலோசனையை தொடங்கியிருக்கிறார். அங்கே மதிய உணவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்தில் இந்த சந்திப்பும் மதிய உணவு விருந்தும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த தனியார் விடுதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கு அதிமுக தலைமையிலான முன்னாள் அமைச்சர்களும் பாஜக தலைமையிலான தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் தமிழக பாஜக தலைவர்களும் இணைந்து இந்த தேர்தலை எப்படி சந்திக்க போகிறோம், என்ன மாதிரியான வியூகங்களை வகுத்து மக்களுடைய ஆதரவை பெறப்போகிறோம், பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கான வியூகங்கள் என்னவாக இருக்க போகிறது, அதிமுக பாஜக கூட்டணியான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் இணையக்கூடிய கட்சிகள் எவை உள்ளிட்ட பல்வேறு விதமான ஆலோசனைகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டுமல்லாது தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை இணைப்பதற்கான முயற்சிகளும் ஒருபுறம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவிலிருந்து விலகி புதிய கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய டிடிவி தினகரன், அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு சிலருடைய விருப்பமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அதற்கு திட்டவட்டமாக எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட அவர்களுடைய வருகை கூட்டணியை எந்த அளவிற்கு வலுப்படுத்தும், 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை எந்த அளவில் உதவியாக இருக்கும் என்பது தொடர்பான ஆலோசனையும் இன்றைய தினமே நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்புக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியுடனான இந்த சந்திப்புக்கு பிறகு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் பியூஷ் கோயலும் அவருடன் வந்திருக்கக்கூடிய தேர்தல் இணை பொறுப்பாளர்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சில கட்சி தலைவர்களை சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 2 மணி நேரம் அதற்காக ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், தேமுதிக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா, புதிய தமிழகம் கட்சியை சார்ந்த அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி உள்ளிட்ட பாஜகவுக்கு அதிமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள், திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற எதிர்ப்பு மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களை சந்தித்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை, அதாவது முதற்கட்ட பேச்சுவார்த்தை இன்று தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழலில் அடுத்தடுத்து மத்திய அளவில் தேசிய அளவில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்து முகாமிட்டு இந்த தேர்தல் பணிகளை மேற்கொள்வார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் உட்பட பல்வேறு மத்திய அமைச்சர்கள் வருகை தந்து இந்த கூட்டணிக்கான ஆதரவை உறுதி செய்வதோடு மேலும் பல கட்சிகளை இந்த கூட்டணியில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தையை உறுதி செய்து அதற்கு பிறகு பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய முன்னோட்டமாகத்தான் இன்றைய முதல் சந்திப்பு பியூஷ் கோயல் மற்றும் எடப்பாடி பழனிசாமியுடனான சந்திப்பு முதற்கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் டெல்லி சென்றிருந்த போது தமிழகத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தொகுதிகள், வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளை கண்டறிந்து சுமார் 50 முதல் 60 தொகுதிகளுடைய பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வழங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பின் போதும் அந்த பட்டியல் குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் எந்தெந்த தொகுதிகளில் பாஜக அதிக அளவிலான வாக்குகளை பெற்றிருக்கிறது, எந்தெந்த தொகுதியில் குறைந்தபட்ச ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனப்பான்மை என்னவாக இருக்கிறது, பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தொகுதிகளையும் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளையும் அதிமுகவிடமிருந்து கேட்டு பெற்று கடந்த முறை 4 வேட்பாளர்களை வெற்றி பெற செய்த நிலையில் இந்த முறை 2 இலக்க சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் என்பதில் தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் உறுதியாக இருக்கிறார். அதிமுகவுடனான அவருடைய அந்த இணக்கமான சூழல் என்பது அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவே அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். அதன் அடிப்படையில் எண்ணிக்கை என்பது முக்கியமல்ல, வெற்றி என்பதே முக்கியம் என்பதை இரு தலைவர்களும் நன்காகவே உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பாஜகவுக்கு ஆதரவாக வெற்றி பெற சாத்தியம் இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய பட்டியல்கள் குறித்தும் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த முறை 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கப்படுவதோடு
வெற்றி பெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதில் தமிழக பாஜக உறுதியாக இருக்கிறது. அது தொடர்பான பேச்சுவார்த்தை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் இன்று தமிழகம் வந்த நிலையில் மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்றார். இதையடுத்து தற்போது இபிஎஸ் உடன் முக்கிய ஆலோசனையில் அவர் பங்கேற்று வருகிறார். பாஜக தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மெக்வால், எல் முருகன், நைனா நாகேந்திரனும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call